தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஹாப்பி பர்த்டே எஸ்கே அண்ணான்றதை சொல்லிடணும். ஏன்னா ஹாப்பி பர்த்டே எஸ்கே அண்ணா, ஏன்னா அவருடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அசுர வளர்ச்சின்னு சொன்னாலுமே அவருடைய கடின உழைப்பு தான் காரணம். அதனால தான் அவர் அந்த இடத்துல நிற்கிறாருன்ற மாதிரி எனக்கு தோணுது. அவருடைய படங்களாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், டான்ஸ் எல்லாமே அவருடைய கடின உழைப்பால தான் அவர் இவ்வளோ இடத்துல நின்று இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய மிகப்பெரிய ரசிகன் தான். அவருடைய சேனல்லேருந்தே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். சேனலில் ஒர்க் பண்ணின்னு இருக்கும்போதே அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேருந்து அவருடைய மெரினாவாக இருக்கட்டும், வருத்தப்படாத வாலிபர் சங்கமாக இருக்கட்டும், 3 படமாக இருக்கட்டும், இது மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர் அவரை வந்து ரசிக்க வச்சுருக்காரு ரொம்ப ரொம்ப. இப்போ மாவீரன் படத்துலேருந்து சீனா சீனா பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய ரியாக்ஷன்ஸ் வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக. இப்போ பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்போம் வாங்க. அவர் வந்து ஃபீல்டுக்குள்ளே வந்து சிலி ஃபீல்டுக்குள்ளே வந்து 11 வருஷம் செலிப்ரேட் பண்ணது மாவீரன் படத்தில் தான். இந்த வருஷம் அவருடைய 11வது வருஷம். அதுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவருடைய மிகப்பெரிய ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எதிர்நீச்சலில் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே அவருடைய ஆக்டிங் மொத்தமே பிடிக்கும். அவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஆக்டர் வளர்ந்து நிற்கிறாரு. அதுவே பெரிய சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். இதுதான் என்னுடைய மிகப்பெரிய விஷயம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து என்னால் எப்படி எனக்கு எடிட்டிங் தெரியுமோ அந்தளவுக்கு நான் ஓரளவுக்கு எடிட்டிங் பண்ணி ஷார்ட்டில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அவருக்காக டெடிகேட் பண்ணணும்னு நினச்சி நான் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்போம் வாங்க. எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு கேட்போம். விளம்பரம் போதுங்க.
செமையா ஓ செம்ம பாட்டுங்க, செம்ம பாட்டு. அவ்வளோ என்ஜாய் பண்ணி கேட்டேன். வர்ற மாதிரி இருக்குங்க பாட்டு. அதுவும் பரத் சங்கர் அவருடைய மியூசிக் செம்ம. அது மட்டும் இல்லாமல் ஆத்துக்குடி இளையராஜா ஃபஸ்ட்டு அவர் வாய்ஸில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அனிருத் வாய்ஸில் தொடங்கும் போது அப்படி இருக்குது. பயங்கரமான மியூசிக் போட்டிருக்காரு. வெறித்தனமாக இருக்குது பாட்டு. அதுவும் மூமெண்ட் எல்லாமே வேறு லெவலில் வெடிக்குதுன்னு தான் சொல்லணும். பயங்கரம் பயங்கரம் பாட்டு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அதுவும் பரத் சங்கர் சரியாக போட்டிருக்காரு மியூசிக் சொல்லணும். இதில் டான்ஸ் ஆடின விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சோபி மாஸ்டருடைய மூமெண்ட் எல்லாமே செம்மையாக இருக்குது. சிவகார்த்திகேயன் எஸ்கேக்காக இறங்கி போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு மூமெண்ட்லாம் நிறைய இருக்கும் போல் அப்படி தான் தோணுது. ஏன்னா சின்ன மூமெண்ட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்காங்க பாட்டில் ரிலிகல் வீடியோவில். மற்றபடி இந்த வீடியோ ஃபுல் வீடியோ எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமாக க்ரியேட் ஆகிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இறங்கி ஆடிருப்பாருன்னு தான் தோணுது எஸ்கே. மறுபடியும் ஹாப்பி பர்த்டே எஸ்கே அண்ணா. பயங்கரமாக இந்த படம் வந்து வேறு லெவலில் பாட்டு ஹிட்டு. அதே மாதிரி படமும் சரியான ஹிட் ஆகும்னு தோணுது. ஏன்னா அவருடைய லுக்காக இருக்கட்டும் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அனிருத் வாய்ஸில், கபிலன் அண்ட் லோகேஷ் அவங்களோட வரிகளில் பாட்டு சரியாக தெரியாக இருக்குது. சீனா வேறு மாதிரி இருக்குங்க. அவர் டெடிகேட் பண்ணுற மாதிரியே பாட்டு இருக்குது. செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணிக்கினே இருங்க. பாய்.